இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். குமரன், நம்ம 2 பேரும் தனியா அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குடி. உன் மூஞ்சிலே சந்தோஷம் தெரியுது. அப்போ உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ வேலை, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் உன்னைய எப்போ பார்ப்பதோ அப்போ தாண்டி என்னோட சந்தோஷமே. உன் கூட இருக்கிறதுக்காக தான் நானும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் என்ன வேலை அப்படி இருக்க விடலை. சரி, சேரீல அழகா இருக்க. தியா, சொல்லுங்க. நீ கேட்ட மாதிரியே நான் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி தந்துட்டேன். எங்கள் அம்மா எனக்கும் பிரார்த்தனாக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க என்ன? நான் ஆசைப்பட்டதான் நடக்கலை. அட்லீஸ்ட் எங்கள் அம்மா வச்சு சந்தோஷமாக இருக்கட்டுமே. அதனால சரின்ட்டு. அதெல்லாம் எதுக்கு? அது என்னோட பர்சனல் விஷயம். இப்போ நான் எதுக்கு பேச வந்தேன்னா நம்ம குழந்தைய பற்றி. சொல்லுங்க. குழந்தை என் கூடயே இருக்கட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். என்னது? ஆமாம், உனக்கு குழந்தைய வளர்க்கவே தெரியாது. ஏன் இப்படி சொல்றீங்க? நாளை பின்ன குழந்தை ஏதாச்சும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டா கூட நீ ஈஸியாக அந்த குழந்தையே தூக்கி போட்டு விட்டுட்டு போயிடுவல்ல. மேடம்க்கு தான் தப்பு பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. ஏன் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு கூட யோசிக்க மாட்டீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு தானே முடிவெடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது என் குழந்தைய எந்த நம்பிக்கையில் உங்ககிட்ட நான் அனுப்புறது? குழந்தை பந்தோடனே என்கிட்ட கொடுத்துரு. நான் என் குழந்தைய நல்லபடியாக வளர்த்துப்பேன். என் குழந்தைய நான் தான் வளர்ப்பேன். அதான் நான் கேட்குறேன்ல, பதில் சொல்லு. குழந்தை நாளை பின்ன ஏதாச்சும் தப்பு பண்ணால் விட்டுட்டு போயிடுவியா? என்ன ஊகுன்னு சொல்ற? அதானே உன்னோட வழக்கம். யார் என்ன சொல்றாங்க, என்ன பிரச்சனை எதுவும் கேட்கறது கிடையாது. ஒரு தப்பு பண்ணிட்டு அதிலே பிடிச்சிட்டு நான் உங்க கூட வரமாட்டேன்னா தனியாவே இருந்துக்கிறேன். இதை தானே எப்போதும் சொல்லிட்டு இருப்ப. குழந்தையும் நீங்களும் ஒன்னா. குழந்தைக்கு நம்ம தான் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லைல்ல. நானும் குழந்தை தாண்டி. மனுஷன் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல தான் ஒவ்வொரு பாடம் கத்துப்பான். அந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இப்போ அதை நானே திருத்திக்கலான் இருக்கேன். நீ ஏன் இப்படி பண்ற? நான் கேட்குற எதுக்குமே உன்கிட்ட பதில் இருக்காது தியா. ஏன்னா தப்பு இப்போ உன் மேலன்னு உனக்கே நல்லா தெரியும். டிவோர்ஸ் அவசரப்பட்டு என்கிட்ட கேட்டுட்டேன். நானும் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். நான் சைன் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு நீ நினச்சிருப்ப. அதுவும் இல்லாமல் பிரார்த்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வர உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை உன்னையால தாங்கிக்க முடியல. உடனே கால் பண்ணி நீ கூப்பிட்டுருக்க. அப்படிதானே? நீங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு என்ன? இங்க பாரு தியா, இப்பவும் நீ ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிற. நல்லா யோசிச்சுக்கோ. உன்னோட ஈகோவை விட்டு கொஞ்சம் இறங்கி வா. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். நம்ம வீட்டுக்கு போலாண்டி வா. நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழலாம் குழந்தைன்ட்டு. ப்ளீஸ் டி. தியா, என்ன? ஒரு முறை பார்ப்பாயா, உன் இருதய பேச்சை கேட்பாயா? சொல்லு. எனக்கு உன் கூட வாழ்றதுக்கு தான் ஆசை. நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். நீ தான் டைவர்ஸுங்கிற. மறுபடியும் நம்ம லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம்டி. என் கூட வந்துடுறியா? எப்படி இருக்கீங்க மினி? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். நான் வரும்போதெல்லாம் வளகாப்பு வச்சிருவாங்க, பேர்வேன்னு சொல்லிட்டீங்க. இங்கே தான் இருக்கீங்க. அது ஏன் கேட்குறீங்க அனுஷ்கா? கார்த்திகேயனை அனுப்ப மனசே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வளகாப்பு வைக்க அந்த வளகாப்பு வைக்கன்னு இழுத்துக்கிட்டே தான் கிடக்காரு, தவிர வைக்க மாட்டேங்காரு. உங்களை பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணும்னு கார்த்திக் ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த நேரத்தில் எங்கள் அம்மாவை தான் ரொம்ப தேடுது. உங்களுக்கு பக்கத்தில் தானே இருக்கு மினி. நீங்கள் நினச்சா போய் பார்த்துட்டு வந்துடலாம்ல. இல்லைன்னா அவங்க நினச்சாலும் இங்கே வந்துடலாம். அதனால தான் பெருசாக நானும் எதுவும் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கேன். சரி வைக்கும் போது வைக்கட்டோன்ட்டு. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? குமரன் நல்லா இருக்காரா? உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டா? இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக வந்தேன். அப்படியே மினியவும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்.
உங்க ஃப்ரெண்டுக்குலாம் கல்யாணம் ஆகுது, உங்களுக்கு எப்போ கல்யாணம் அனுஷ்கா? எனக்கானவே எங்க இருக்கானோ? யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? இல்ல பண்ணல, எனக்கும் லவ்வுக்குலாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்ப வீட்ல சொல்ற பையனே பார்க்கலாம். சாரி அனுஷ்கா, உங்களுக்கு அம்மா? ஆமா, எனக்கு அம்மா இல்லை, சின்ன வயசுல இருந்துட்டாங்க. அப்பா மட்டும்தான். அப்பா தான் என்னைய வளர்த்தாங்க. கேட்டது எல்லாமே கிடைக்கும். செல்லமான பொண்ணு தான். நான் என்ன ஆசைப்படுறானோ அதான் எங்கள் வீட்டில் நடக்கும். ஆனால் இப்போ அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கூட்டிட்டு அலைய வேண்டியதாக இருக்குது. அதான் வேலையை பாதியும் இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் நான். உங்கள் அப்பாவை உங்கள் கூடயே அங்கேயே வச்சு பார்க்க வேண்டியதானே? அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். பேசாமல் என் கூட வந்துருங்கப்பா, நான் அங்கே வச்சு பார்த்துக்கிறேன். இது கேட்க மாட்டேங்காங்களே. அவங்களுக்கு இந்த ஊரை விட்டு வர மனசே இல்லையா? செத்தாலும் இந்த ஊரில் தான் சாவேன்ட்டே சொல்லி ஒரே அழுக. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம தானே. நான் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன் மினி. இடையிலலாம் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. நான் அழுதேன், எப்பா என் கூடயே வந்துருங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்பா நான் இறந்து போனாலும் இதே ஊரில், என் சொந்த ஊரில், அதுவும் எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டில் தான் இறந்து போகணும். அதான் என் கடைசி ஆசை, என்னை எங்கேயும் கூட்டு போவாதன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அவங்க ஒய்ஃப் வாழ்ந்த வீட்லேயே அவங்களும் வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. என்ன ஒரு லவ். ஆமாம், இப்போ அப்பா வேற மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைல்ல. அவங்க நல்லா இருக்கும் போதே எனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் எனக்கு தான் பார்க்குற மாப்பிள்ளை எதுவுமே பிடிக்கல. சீக்கிரம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை வருவார் பாருங்க. ஆமாம், வரும்போது பார்க்கலாம். சரி மினி, நான் அப்பா வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் செக்கப்புக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு நான் ஊருக்கும் கிளம்புறேன். உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அனுஷ்கா. உங்களுக்கு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான பையனை நீங்கள் பார்ப்பீங்க. நானும் ப்ரேயர் பண்ணிப்பேன். தேங்க்யூ. சரி மினி, நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. செக்கப்லாம் ரெகுலராக போங்க. நல்லா சாப்பிடுங்க, சரியா? சரி. என்னடி ரெண்டு பேரும் சக்காளித்தி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ என்னன்னா அக்கா தங்கச்சி மாதிரி பாசத்தை பொழியறீங்க? ஆமா, அனுஷ்கா ஆரம்பத்துல நினைச்சாங்க என்னையும் காத்தியும் பிரிச்சிடலான்ட்டு. அது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களே விலகிக்கிட்டாங்க. எனக்கும் கார்த்திக்கும் இடையில யாராலையும் வர முடியாது. சரிடி, சாப்பாடு உனக்கு எடுத்து வைக்கட்டா? இல்லடி, பசிக்கல. பசிக்கும் போது நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்டி. நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா எடு. சரிடி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குறேன். ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடு. சரி. ஏ செல்வி, வா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மினி, நீங்க எப்படி இருக்கீங்க? மாமாவிங்க? மாமா வெளியில போயிருக்காங்கம்மா, நான் நல்லா இருக்கேன். அப்படியா? எனக்கு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. கார்த்தி இன்னைக்கு சொல்லியிருந்தாம்மா போனாங்க உனக்கு ஃபீஸ் கட்டிட்டு தான் வருவேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சிருந்த நேரத்தை கட்டியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி மினி. படிப்புலாம் எப்படி போகுது? அதுவும் இல்லாமல் இப்போ புது கல்யாண பொண்ணு வேற. படிப்பு நல்லா போகுது. புது கல்யாண பொண்ணு வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு உங்க ஆத்துக்காரர்? அதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும் முனி? வெக்கத்தை பாரு. அப்ப எங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரே ரொமான்ஸ் தான் போல. ஆமா, ரம்யாவங்க பேச்ச மாத்தாதீங்க மேடம், ஒரே ரொமான்ஸ் தான். புதுசா லவ் வேற பண்றோம், இருக்கும் தானே. என்ஜாய் என்ஜாய். ரம்யா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, இப்பதான் அவளுக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு தூங்க போயிருக்கா. எழுப்பட்டா? இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் சும்மா தான் கேட்டேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. இல்ல, இன்னைக்கு அவங்கள மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். எவங்கள? அதான் உங்க அண்ணன். அது என்ன என்னோட அண்ணன்? உங்க புருஷன் சொன்னா என்ன? அட போங்க மினி, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு.